மோடிஜி. ஓகேங்களா? செந்தில் வந்து அண்ணாமலை போய் அந்த வாழைப்பழத்தை வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ஓகே 1 ரூபா கையில் கொடுக்குறாங்க. அதில் கூட பாருங்கள் அந்த திருட்டை பாருங்கள், நல்லா நேராக போயிட்டு வாழைப்பழம், அந்த 2 வாழைப்பழத்தில் ஒரு பழத்தை அவர் சாப்பிட்டுடுறாரு. அண்ணாமலையோட வேலையே அதுதான். உனக்கு காசு கொடுப்பாங்க, நீ போய் ஜெயிச்சிடுவாரு, காசு கொடுப்பாங்க, அதில் பாதி காசை இவன் தின்னுடுவான். ஓகேயா? அப்படி இங்கே வந்துட்டு செலவழிக்காம அண்ணே இதாங்க அந்த பழம், இதுதாங்க அந்த பழம் சொல்லிட்டு ஊரை ஏமாத்திட்டு நம்மலாம் வந்து என்ன சொல்லுவாங்க, ஏமாந்த கோலின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. நீ வேணா மோடியை ஏமாத்திக்கோ, எங்களை ஏமாத்த முடியாது. இந்த அண்ணாமலைய, இந்த திருட்டு திமுகவை, இந்த பாஜகவை டெபாசிட் இழக்க வைக்க வேண்டும், விரட்ட ஓட வேண்டும். இங்க வந்து இந்த அண்ணாமலை உண்மையாச்சுன்னா என்ன நடக்கும்? உரிமை பெற்று கொடுப்பாரா? மக்களுக்கு என்ன செய்வாரு? நீங்க கேட்டதும் ஒண்ணும் நடக்காது. அங்க ஜி சொல்லுவாரு, ஆமாங்கண்ணா ஆமாங்கண்ணா, ஆமாஞ்சி ஆமாஞ்சி ஆமாஞ்சி. இது தொடர்ந்து சொன்னா எப்படி இருக்கும்? அம்மாஞ்சி அப்படிதான் இருக்கும். அதனால சிந்திச்சு இந்த திருட்டு பையன் இந்த 420 இங்க காலே வைக்க முடியாது. அந்த அளவுக்கு திருப்பி கர்நாடகாக்கே போ. நீ எப்படி தகர பெட்டியோட இங்க வந்தியோ அப்படியே போ அப்படி சொல்லி விரட்டி அடிங்க. பேசிக்கிட்டு இருக்க நீ, அவ்வளவுதான். ஐயா சொன்னாரு எங்க கட்சி வேற மாதிரி அப்படின்னு. உண்மையிலே வேற மாதிரி நம்மள இங்க தமிழ்நாட்டோட உறவு மக்கள் இங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் கட்டி காப்பாத்தி. ஏன் உங்க ஜீதனப்பா சொன்னாரு, இங்க தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சி கொண்டு வந்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவி அம்மாவும் தான் சொன்னாரு. தைரியமா ஐயா எடப்பாடியார், அப்படி நீ வந்து அவ்வளவு பெரிய கட்சியா இருந்தா நீ தானே உங்க கட்சி எங்களுக்கு வேண்டாம் சொல்லி போயிருக்கணும். கடைசி வரைக்கும் கெஞ்சிக்கிட்டு இருந்தது நீ தானே, வாசல்ல நின்று கெஞ்சிக்கிட்டு இருந்தது நீ தானே. அழிச்சிட்டு வராமா உங்க பேர்ல இருக்கிற ஆவும் அழிச்சிடுவோம், லையும் அழிச்சிடுவோம்னு சொல்லிடுவேன் நான். அதனால அண்ணாமலை இந்த மாதிரி ஓவரா பேசிக்கிட்டு எங்கேயாவது தெரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ. இங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களோட தொண்டர்கள் ரத்தத்தின் ரத்தமான தொண்டர்கள் உங்களை ஓட விரட்டி விடுவாங்க என்று சொல்லுகிறேன். முதல்ல நீ டெபாசிட் வாங்க கண்ணா, நீ டெபாசிட் வாங்க, அதுக்கப்புறம் பேசு. நீ ஒரு கவுன்சிலர் கூட ஆக முடியல. அதான் நான் சொல்றேன், கட்சிக்குள்ள உனக்கு எலெக்ஷன் வச்சாச்சுன்னா கட்சிக்காரனே உனக்கு ஓட்டு போட மாட்டாயா. அதனால இந்த திருட்டு திமுகவும் திருட்டு பாஜகவும் தோக்க வச்சு நம்மளோட வெற்றி வேட்பாளர் ரெட்டலை சின்னத்தில் சிகே ராமச்சந்திரன் அவர்களுக்கு வாக்களிக்குமாறு என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாவட்ட கழக செயலாளர் இங்கே சந்திர அவர்கள் நன்றி சொல்வார். கூட்டத்திலே சிறப்பு பேச்சாளராக நாம் அனைவரும் எதிர்பாராத வகையில் மிக பிரமாதமாக பேசிய அன்பு சகோதரி காயத்ரி ரகுராம் அவர்களுக்கும் இந்த இணைய நிகழ்ச்சியை சிறப்பான கூட்டத்தை ஏற்பாடு செய்த நம்முடைய சிக்கானூர் சட்டமன்ற உறுப்பினர், நம்முடைய ஏழை எளியவர்களுக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற நம்முடைய அருமை சகோதரர் ஜெயராம் அவர்களுக்கும், பகுதிக்கழக செயலாளர் துரைசாமி அவர்களுக்கும், அன்பு தம்பி நாடக மாவட்ட செயலாளர் அன்பு தம்பி துரைசாமி அவர்களுக்கும், நம்முடைய பகுதி செயலாளர் அன்பு சோழர் என்னுடைய நீண்டகால நண்பர் ஆற்றல் மிக உழைப்பாளி உலகநாதன் அவர்களுக்கும், நம்முடைய அண்ணன் சிங்கை முத்து அவர்களுக்கும், இங்கே திரளாக வந்திருந்த நம்முடைய கூட்டணி கட்சியைச் சேர்ந்த தேமுதிக, அதிமுக மற்றும் திராவிடத்திற்கு பொதுமக்கள் அனைவருக்கும் எங்களது கூட்டணி கட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். எடப்பாடியாருடைய சூழ்நிலையை ஏற்று நாடு காப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம்.
இரட்டையும்